2023 தொடங்கும் போது நான் எடுத்துக்கிட்ட நிறைய ரெசல்யூஷன்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வருடம் எனக்கு புது நண்பர்கள் நான் உருவாக்க போகிறது இல்லை. அதே சமயம் இருக்கிற நண்பர்களோடையும் என்னுடைய கான்டாக்டை ஜீரோ பண்ணணும் அப்படின்றதான் நான் 2023க்கு நான் அமைச்ச ரெசல்யூஷனை ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த ஒரு வருஷம் முழுவதுமே நான் எந்த ஒரு நண்பரையும் உருவாக்கலை. அதே சமயம் என் கூட இருந்த நண்பர்களோடையும் ஒரு 95% பக்கம் எந்த கான்டாக்டும் இல்லை. அந்த 5% கூட ஹியர் அண்ட் தேர் சில ப்ராப்ளம்ஸ்னால கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ 1 year வித் நோ ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் எப்படி மாறுச்சு, ப்ளஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஏன் நம்ம ஈர்ப்பு விதிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதில் எனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்னுடைய லைஃப்பில் நிறையா விஷயங்களை புரிய வச்சுது. முக்கியமாக இது ஈர்ப்பு விதி பயிற்சி செய்யும் போது டீடாக்ஸ் நம்ம சொல்கிறோம், பட் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, மேபி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி ஏற்படும் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஈர்ப்பு விதி பற்றி நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட 6-7 வருஷங்களாக நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம எண்ணமும் சிந்தனையும் ஒரு சேர செயல்பட்டால் நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் அப்படின்றத நம்ம பாஸ்ட்டில் நிறையா பேசியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஈர்ப்பு விதி பயிற்சிகள் அப்படின்னு நம்ம வரும்போதே நமக்கு என்ன சிதறல்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த விஷயங்களை வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் காலத்துக்கு தவிர்க்க சொல்லுவேன். அப்படி நம்ம மீடியா பற்றி பேசுவோம், பீப்புள் பற்றி பேசுவோம், பட் ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வரும்போது நம்ம எல்லா உறவுகளையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா கூட நண்பர்களுக்கான நேரமும் அவங்களுக்கான நம்மளுடைய சிந்தனையும் ரொம்ப அதிகம் செலவாக நீங்கள் கவனிக்க முடியும். ஸோ அப்போது நண்பர்கள் அப்படின்றது வாழ்க்கையில் நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் 50% ஸோ இம்பார்ட்டன்ட்ன்றதை நம்ம பாஸ்ட்லேயும் உணர்ந்திருப்போம். மீடியாவும் அதான் சொல்லிக் கொடுக்குது. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம லைஃபோட ஸ்ட்ரக்சரும் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். ரொம்ப சில பேர் தான் வந்து நண்பர்கள் ரொம்ப அளவாகவும் அவங்களுக்கான நேரத்தை குறைச்சும் இயற்கையாகவே வச்சுருப்பாங்க. ஸோ அப்போது இந்த ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது, இல்லை மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது, நண்பர்கள் அப்படின்றது நம்ம வாழ்க்கையை ஸ்லோ பண்ணுறதுக்கு காரணமாக இருக்காங்கன்னு சொல்கிறத விட, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையை சிந்திக்கிறதுக்கான நேரம் இதன் மூலமாக வீணாகுதுன்னு நீங்கள் புரிஞ்சு. அப்போது எப்பவுமே நண்பர்கள் வேண்டாம், நம்ம லைஃப்பில் எப்படி இருந்துக்கலான்றது இந்த வீடியோட அப்ஜெக்டிவ் கிடையாது. நான் என்னுடைய வாழ்க்கையை இங்கே இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் பல மடங்கு மேலே கொண்டு போக நினைக்கும் போது என்னுடைய எனர்ஜி, என்னுடைய ஆற்றல் எனக்கு தேவைப்படணும், என் சிந்தனை என்ன நோக்கி இருக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு குறுகிய காலத்துக்கு இந்த மாதிரி டீடாக்ஸ்குள்ள போகிறோம். ஸோ இதை நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் நிறையா பண்ணியிருக்கேன். பட் இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நான் பண்ண முயற்சி தான் ஜீரோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது. இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 30th of December 2023. ஸோ 1 year இந்த ட்ராவல் எப்படி இருந்துச்சுன்றது ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி டீடாக்ஸ் ஏன் பண்ணணுன்றதும் இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் போட்டேன். அதாவது நான் யாருக்குள்ள அதிகம் பேசணும், முக்கியமாக நண்பர்கள், உறவுகள் கிடையாது. சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அதனால் நண்பர்களுக்கு நான் அப்டேட் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு 5 to 6 lines மெசேஜ் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணேன். அனுப்பும்போதே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இந்த ஹோல் இயர் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டாம், அன்லெஸ் அன்டில் இஃப் there is any எமர்ஜென்சி. ஸோ சொன்னப்போ நிறைய பேர் நம்பலை, சில பேர் வந்து கோவப்பட்டாங்க, சில பேர் வந்து பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணல, சரி ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ என்னை பற்றி தெரியும், அவங்களுக்குலாம் நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ண தெரியும், அதனால் அவங்க ஓகேன்ட்டாங்க. சில பேர் வந்து அந்த 10-15 டேஸ்க்கு அப்புறமா நான் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கோவப்பட்டாங்க. சில பேர் கொஷின் கேட்டாங்க. திரும்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு மிட்டுக்குள்ளே அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு தெரிஞ்சு நான் பேசலை, ரெஸ்பாண்ட் தான் பண்ணேன். ஸோ இந்த 1 year அப்படின்றது இன்பிட்வீனில் நிறைய நண்பர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடங்களில் என்னோட லைஃப்பில் நான் ஸ்பேஸ் அப்படின்றது என்னோட வேலைக்கும் என் ஃபேமிலியை சார்ந்து மட்டும் வச்சுட்டு எந்த இடத்துலையும் நான் ஒரு புது நண்பர்களுக்கோ உறவுகளுக்கும் நான் ஸ்பேஸ் கொடுக்கல. இது மேபி ரொம்ப ஹார்ஷாக இருந்திருக்கலாம் சில பேர்த்துக்கு, பட் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் என்னோட லைஃப் நான் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. எனக்கு இது ஒரு பெரிய இயராக இருக்கும்னு சொல்லி நான் ரொம்பவே பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஒரு 1 year அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்பிட்வீனில் சில ப்ராப்ளம்ஸ், அதாவது நண்பர்களுக்கு நடந்திருக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களை கம்யூனிகேட் பண்ணாங்க. அந்த கம்யூனிகேஷன் வந்து எவ்வளோ மினிமலாக வச்சுக்க முடியும் மினிமலாக வச்சுக்கிட்டேன். பிகாஸ் நான் யூஸ்வலாக வந்து யாருக்கும் பர்சனல் அட்வைஸ்லாம் கொடுக்க மாட்டேன், முக்கியமாக தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டோ, இல்லை அந்த ப்ராப்ளமை நான் இல்லை அந்த ப்ராப்ளம் பற்றின இன்ஃபர்மேஷனை நான் கேட்டுக்கிட்டோ நான் அந்த கான்வர்சேஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10% கூட கான்வர்சேஷன் இருந்திருக்காது. ஸோ 95% கேரண்டிடாக சொல்ல முடியும் 1 year கம்ப்ளீட் டீடாக்ஸ் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். மெயினாக மெசேஜ்லேயும் இல்லை, குரூப்பே இல்லை ஃபஸ்ட்டு. அடுத்தது நேராக பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இல்லை, என்னோட ரொட்டீன் அந்த மாதிரி. ஸோ 1 year இப்படி பண்ணிட்டேன். இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா மேபி சில பேர் ரொம்ப வந்து கம்போஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். எனக்கு அப்படி இல்லை. சாதாரணமாகவே நான் என்னோட ஜாபில் நிறையா பீப்புளை மீட் பண்ணுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸுன்றதும் சில பேர் இருப்பாங்க. இந்த 1 year வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கான்ஷியஸ் டெசிஷனாக இருந்தனால என்னால் அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சது. பட் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஆனால் இது ஒரு ரிவார்டு இருக்குல்ல, அது நம்ம உணரும் போது இந்த முயற்சி சரிதான். ப்ளஸ் இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது எந்த அளவுக்கு டீடாக்ஸ் இம்பார்ட்டன்ட்ன்றதை எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் திரும்பவும் என்னை உணர வச்சதுன்னு சொல்லலாம். நிறைய
நேரம் மிச்சமாச்சு. யூஸ்வலாக நம்ம ரெசல்யூஷன்ஸ் வச்சோம்னா நம்ம ஒரு 50% சக்ஸஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் 10%. பட் இந்த வருஷம் வந்து நான் அமைச்சுக்கிட்ட இலக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டப்போ 80 to 90% என்னுடைய அந்த 2023 பிளான்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சுது. கண்டிப்பாக இந்த டீடாக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். பிகாஸ் நடுவில் நிறைய எனக்கு வேறு தடைகள் இருந்துச்சு. பட் இந்த பீப்புள் அவாய்ட் பண்ணக்கூடிய இந்த விஷயம் வந்து என்னால் பர்ஃபெக்டாக பண்ண முடிஞ்சனால மட்டுமே 80 to 85% என்னால் வந்து என்னோட விஷயங்கள் செய்ய முடிஞ்சது. முக்கியமான அப்டேட் அப்படின்னா, நான் 2 டிஃப்ரெண்ட் லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணணும், புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும் என் பிஸ்னஸில் நினச்சேன். ஒன்றையே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. தென் இந்த வருஷம் என்னால் ஒரு ஆப் க்ரியேட் பண்ண முடிஞ்சுது, அதை முடிக்க முடிஞ்சுது, ரிலீஸ் பண்ண முடிஞ்சுது. முக்கியமாக ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் நான் வந்து உருவாக்கி அதை வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பாக க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஒரு புக் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே வருஷத்தில் என்னால் வந்து இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட முடியும் அவுட் ஆஃப் மை ரொட்டீன் அப்படின்றது வந்து எனக்கு அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ இப்போது இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் நான் பேசிக்காக சொல்லிடுறேன். இது எமோஷனே இல்லாமல் பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குள்ள தோணும், அது எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ண முடியும், நம்ம செல்ஃபிஷ் நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்லாம். இங்கே வந்து ப்ராப்ளம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஏன் நண்பரானீங்க ஒருத்தரோட, எப்படி அவங்களாம் உங்கள் பழக்கத்துக்கு வந்தாங்க? பிகாஸ் நீங்கள்லாம் எங்கேயோ ஒரே இடத்துல மீட் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டில் இல்லை ஒரு ட்ராவலில். ஸோ அப்போது அந்த நட்புன்றது அந்த இடத்துல அந்த தேவைக்கு இல்லை அந்த ஒரு கம்பேனியன்ஷிப்காக நீங்கள் உருவாக்கின ஒரு விஷயம். அது நமக்கு லைஃப் லாங் வரும், அது நோ டவுட். பேசக்கூடாதுன்னெலாம் கிடையாது. ஆனால் நம்மளுடைய பாதை வேறு, அவங்களோட பாதை வேறு. அவங்களுக்கு ஏதோ பிடிக்கும், நமக்கு வேறு ஏதோ பிடிக்கும். அந்த இடத்துல நமக்கு ஒரு காமன் அப்ஜெக்டிவ் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒரே ஆஃபீஸில் ஒரு நண்பர் வச்சுருக்கேன். அப்போ எனக்கும் அவருக்கும் அந்த இடம் தான் என்னை கனெக்ட் பண்ணிச்சு, அங்கே இருக்கிற அப்ஜெக்டிவ் கனெக்ட் பண்ணிச்சு. இப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வந்துட்டேன், அவர் இன்னும் ஒர்க் பண்ணுறாரு, இல்லை வேறு கம்பெனிக்கு போயிட்டார். அப்போது எங்கே ஒரு இடத்துல அவரோட அப்ஜெக்டிவ்ஸ், அவரோட நீட்ஸ், அவரோட ஆசைகள்லாம் வேறு. ஸோ அப்போ நண்பர்கள் கூட பயணிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சுய சிந்தனைகள் வேலை செய்யாது. இப்போது இந்த நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு வேளை உங்களுக்கு 3க்கும் மேலே 2க்கும் மேலே நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் லைஃப்பில் இன்றைக்கி ஃபினான்ஷியலாகவோ ஹெல்த் வைஸோ ஏதோ ஒன்று ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்கன்னா 100% கூட பழகிற 3ல் 2 நண்பர்கள் இல்லை 10ல் 8 நண்பர்களுக்கு அதே பிரச்சனை இருக்கும். அதாவது 80% ஆஃப் யுவர் சரௌண்டிங்ஸ், மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் நான். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கன்சர்ன் நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்களோ அதே ப்ராப்ளம் அண்ட் கன்சர்ன் அவங்களும் கோ த்ரூ பண்ணிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது இங்கே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்கல. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னுடைய வாழ்க்கையை நகர்றது தடுக்குதுன்றதை நான் உணர்ந்தேன். அதை நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சேன், உங்களுக்கு அதை புரிய வைக்கணும்னு நினச்சேன். அதுக்காக மட்டுமே கூட இதை நான் பண்ணேன்னு சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக பீப்புளோட ட்ராவல் பண்ணிவிட்டு நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு போக முடியுமான்னு கேட்டால் இல்லை. நம்ம கான்ஷியஸ்க்கு சுயசிந்தனை வேலை செய்யாதுன்னு சொன்ன தெரியுமா? காரணம் என்னென்னா, அது ஏன் அப்படின்னா, நம்மளை சுற்றி 4 நண்பர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற பயம், அவங்களுக்கு இருக்கிற குழப்பம், அவங்களுக்கு இருக்கிற சிந்தனை நமக்கும் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா கூட அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, நான் மென்டலி ஸ்ட்ராங் தான் நீங்கள் சொன்னால் கூட உங்களோட பெரிய முயற்சிகளை அவங்களாம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் போக முடியல, இல்லை வேலையை விட்டு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, அந்த வேலையிலேயே நான் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னா காரணம் உங்களை சுற்றி இருக்கிற ஆட்களுக்கு அதே மாதிரியான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கும். இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்குது, நான் வந்து ரொம்ப சஃபர் ஆகிறேன் அப்படின்னா உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற உங்கள் நண்பர்கள் யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் சார்ட் அவுட் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை அவங்க பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டுருக்கீங்க, இல்லை உங்கள் லைஃப் நல்லாவே இருந்தாலும் அவங்களுக்கு குழப்பங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கும் இன்டர்ன் குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும். இது காரணம் நம்ம ஃப்ரெஜைலாக இருக்கோன்றது ஒன்று, நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லைன்றது ஒன்று. இன்னொரு காரணம், நம்மளால் வித்தியாசமாக சிந்திக்க முடியாது. ஊரே லெஃப்ட் சைடில் நடந்து போயிட்டுருக்கு, நம்ம மட்டும் தனியாக ரைட் சைடில் நடக்க ரெடியாக இருப்போமான்னு கேட்டால் இல்லை. எல்லோரும் போகிற வழி தான் நம்மளும் போவோம். ஸோ பீப்புள் அப்படின்றது ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது, அட்லீஸ்ட் 6 months ஆர் 8 months ஆர் 1 year அவாய்ட் பண்ணும்போது லைஃப் மாறும். இன்னொரு முக்கியமான டிப் ஒன்று சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது நிரந்தரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எந்த நண்பர் நிரந்தரமாக இருப்பார் அப்படின்னா, காலம் முழுக்க உங்கள் அளவுக்கே ஃபினான்ஷியலாக இருந்துட்டு, உங்கள் அளவுக்கு மட்டுமே ஹெல்த்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு, உங்கள் அளவுக்கு மட்டுமே ரிலேஷன்ஷிப்பில், அதாவது நமக்கு சரிசமமாக வாழ்க்கை வளர்ச்சி இருக்கும் தெரியுமா, அந்த நண்பர்கள் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க. நம்மளை விட வளர்ந்தவங்களோ இல்லை நம்ம வளரும்போது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்களோ கண்டிப்பாக நம்ம கூட வந்திருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வளர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறுவாங்க, இல்லை நீங்கள் வளரும்போது மாற்றப்படுவார்கள். இது இயற்கை. நான் வந்து இல்லாதன்னு சொல்லலை. நீங்கள் வளரும்போது உங்கள் நண்பர்கள் சர்க்கிள் கண்டிப்பாக மாறும். அதனால் இது நிரந்தரம்னு நினச்சிட்டு இதை ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி.